அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த பிஎம் கிசான் 21வது தவணை சரிங்களா, நேத்திக்கே அவர்களுடைய அதாவது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று முதல் தான் அந்த பிஎம் கிசான் 21வது தவணை அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற ஒரு முக்கிய தகவலும் கிடைச்சிருக்குது. அதுவும் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை ரூபாய் 2000 கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 4 விஷயங்களையும் கரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்று முதல் பிஎம் கிசான் 21வது தவணை கிடைக்கும். அந்த 4 விதமான அப்டேட்கள் என்னென்னா, இகேஒய்சி சரிங்களா, இது கட்டாயம் முடிச்சிருக்கணும். உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைந்திருக்க வேண்டும். உங்களுடைய நில சரிபார்ப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கு எண் சரியாக இருக்க வேண்டும். இது எல்லாமே கட்டாயம் நீங்கள் முடிச்சிருந்தால் தான் உங்களுடைய பிஎம் கிசான் 21வது தவணை இன்று முதல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு சரிங்களா. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக முடிச்சிருக்கீங்க, அதை எப்படி நம்ம செக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை இந்த நாளில் வருகிறது. விவசாயிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சிகரமான தகவல். மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளி விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 20 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது பிஎம் கிசான் 21வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் 21வது தவணை தொடர்பாக ஒரு முக்கிய செய்தியுமே கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது கிடைக்கும்? அதாவது பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் 19ஆம் தேதி சரிங்களா, புதன்கிழமை பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணையை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நேத்திய தினம் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பயனாளி விவசாயிகளின் கணக்குகளுக்கு நேரடி வங்கி பரிமாற்றம் மூலம் ரூபாய் 2000 அனுப்பப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அரசாங்க அறிக்கையில் நாடு முழுவதும் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் 3.70 லட்சம் கோடி உதவியை பெற்றுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பின்டெக் தொழில்நுட்பம் பிஎம் கிசான் போன்ற முக்கிய திட்டங்களை வேகத்துடன் வெளிப்படைத்தன்மையாகவும் செயல்படுத்துவதை சாத்தியமாக உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதால் நன்மைகள் சரியான நபர்களை நேரடியாக சென்றடைகின்றன. மேலும் வங்கி கணக்குகள், இகேஒய்சி, மொபைல் செயலிகள் மற்றும் பிஎம் கிசான் இ-மித்ரா தளம் ஆகியவை திட்டத்தின் பலன்களை விவசாயிகள் பெறுவதை உறுதி செய்வதில் பங்கு வகிக்கின்றன. சமூக நலத்திட்டங்களின் பலன்களை விவசாயிகள் சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் ஒரு கிசான் பதிவேட்டையும் தொடங்கியுள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் இந்த திட்டம் பிப்ரவரி 2024 அதாவது 2019 அன்று தொடங்கப்பட்டது. திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிஎம் கிசான் போர்ட்டல் மற்றும் யூபிஜிஆர்ஏஎம்எஸ் மையப்படுத்தப்பட்டு பொது குறை தீர்க்கும் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு ஆகியவற்றில் புகார்களை பதிவு செய்வதற்கும் தீர்மானிக்கும் ஒரு வசதி வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே சரிங்களா, ஒடிசா, மலையாளம், குஜராத்தி என்ற இந்த இதில் இருக்கிற எல்லாருக்குமே சரிங்களா, பஞ்சாப், உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த பிஎம் கிசான் 21வது தவணை
கொடுத்துட்டாங்க. ஸோ இன்று முதல் சரிங்களா, யார் யாருக்கெல்லாம் இன்னமும் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் தொகை வராமல் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த 4 வகையான அப்டேட்கள் இகேஒய்சி சரிங்களா முடிச்சிருக்கணும். அதே உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும், நில சரிபார்ப்பு முடிஞ்சிருக்கணும், அதே போல் விவசாயிகளுக்காக ஒரு அடையாள எண் ஓகேங்களா அது கட்டாயம் வேணும், அதை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கும் கரெக்டாக சரியான முறையில் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்று முதல் உங்களுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான் பிஎம் கிசான் பற்றி. ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் அப்டேட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு ஸ்கீமில் சந்திக்கலாம். தேங்க்யூ.